அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு தமிழக காவல்துறை மத்தியில் பெருகும் ஆதரவு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்ட மேடைகளுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா, சீமானுடைய பேச்சின் போது கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் ஒட்டுமொத்த பேர் உன்னிப்பாக கவனிக்கிறதும், ஒரு மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல வெயிலே அடித்தாலும் காவலர்கள் அசையாமல் சீமானுடைய பேச்சை நின்று கேட்கறதும், அதற்கு பிறகு ஒவ்வொரு இடங்களில் கைத்தட்டி ரசித்து பார்க்கறதும் நீங்கள் பார்த்துருக்கலாம். முக்கால்வாசி இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோக்களில் வெளிவராது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னா அரசு துறையில் இருக்கவங்க கூட சீமானுக்கு ஆதரவு தராங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்து, அதற்கு பிறகு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சி அவங்களுடைய வேலைக்கு ஒரு பெரிய பாதிப்பே உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற காரணத்தினால தொலைக்காட்சிகளும் சரி, யூடியூப் சேனல்களும் சரி இந்த விஷயங்களை காட்ட மாட்டாங்க. நீங்கள் அதை பொதுக்கூட்டங்களில் நேரடியாக கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை நேரில் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு காவலர்கள் பற்றியில் சீமானுக்கு ஆதரவு இருக்கா அப்படின்னு நம்ம வியக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களும் நிறைய நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. என்ன இந்த விஷயங்கள்லாம் வெளிவராமல் இருக்குது? இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவருது அப்படின்னா நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா திமுக கட்சிக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஆகும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறதே பொறுக்க முடியாம நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஏகப்பட்ட இடையூறுகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வரப்போற 26 தேர்தலில் என்னென்ன குளறுபடிகள் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல அரசு துறையில் இருக்கவங்களும் சீமானுக்கு ஆதரவாக பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாக சம்பந்தப்பட்ட காவலர்களை எந்த வகையிலாவது தண்டிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கக்கூடிய காவலர்களுடைய புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே விட முடியாம இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அடிக்கடி ஏதாவது பொதுக்கூட்டங்கள் நடக்கும். அந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது அந்த இடத்திற்கு நீங்க நேரில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை நிறைய பார்க்க முடியும். இந்த மாதிரி எங்கெங்க பொதுக்கூட்டங்கள் நடக்குது, எந்தெந்த இடத்துல செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை குறி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.